ஸோ கைஸ் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம உமன்ஸ் டீம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் ஜெயிச்சு நம்ம எல்லாருக்கும் பெருமை சேர்த்து கொடுத்தாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு ஒரு ரொம்ப நாள் தாக்கத்தை தனிச்சதுன்னே சொல்லலாம். பட் நான் இந்த வீடியோ நான் அதை பற்றி பேச போகிறது இல்லை. அதுக்கு அகேன்ஸ்டாக அப்படியே சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் லோரா வால்வர் அவங்கள பற்றி பேச போகிறேன். ஏன்னா அவங்க வந்து சிங்கிள் ஹேண்டடாக சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்மோஸ்ட் கப்பு ஜெயிக்கிறவங்களுக்கு கொண்டு போனாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க என்னென்ன ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறாங்களா, இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க என்னென்ன ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் திஸ் டோர்னமெண்ட். ஓகேங்களா, இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ல அதிக ரன் ஸ்கோரர் அவங்க தான், லோரா வால்வர் தான். 571 ரன்ஸ் இன் 9 மேட்சஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அவங்களோட சராசரி ஆவரேஜ் வந்து 71. ஓகேங்களா, ஒரு மேட்சுக்கு 71 ரன்ஸ் அடிக்கிறாங்க. ஓகேங்களா, இது இந்த டோர்னமெண்ட்ல அதுதான் ஹையஸ்ட். ஓகே, அண்ட் மூணாவது வந்து பேக் டு பேக் 100 இன் நாக் அவுட் ஸ்டேஜஸ். ஓகேங்களா, செமிஃபைனல்லையும் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து அகேன்ஸ்ட் 169 அடிச்சாங்க, அண்ட் ஃபைனல்லையும் 101 அகேன்ஸ்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் அடிச்சாங்க. ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து நாக் அவுட் ஸ்டேஜ்ல ப்ரெஷர் ஸ்டேஜ்ல ஒரு கேப்டனா நின்று ஃப்ரண்டாக நின்று அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுல வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா செமிஃபைனல்ல 169 அடிச்சது வந்து ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ரன் ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட். ஓகேங்களா, ரன்ஸ் ஒரே மேட்ச்ல அதிக ரன் வந்து அடிச்சது வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்து இதுதான் 169. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சூப்பரா ஆடினாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல இந்தியா வான் த கப் பட் லோரா வால்வர் வான் அவர் ஆர்ட்ஸ். ஓகேங்களா, அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவங்க நேற்று அவங்க பேர் சொல்லும் போது அந்த க்ரௌட்ல டாக்டர் பட்டேல் ஸ்டேடியம் மும்பைல இருக்குல்ல, அதில் அவங்க சேர் பண்ண இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ மறக்காம லோரா வால்வர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டேக் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.